வணக்கம் எல்லோருக்கும். ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த உலகம் பரந்தப்பட்ட இந்த உலகத்தில் மனிதன் இருந்து கொண்டே இருப்பான், இந்த பரந்தப்பட்ட உலகத்தில். ஆனால் தனிப்பட்ட மனிதனுக்கு இந்த உலகம் இருக்கும் வரை இருக்கின்ற பாக்கியம் இல்லை. அதுதான் இந்த ஒரு மனிதனுடைய சாபக்கேடு. அதான் இயற்கை என்பது அழிவில்லாத ஒன்று, மனிதன் அழியக்கூடிய ஒன்று. அதனால் அழியக்கூடிய நாம் பிறர் அழிவுக்கு நம்ம காரணமாகவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு தீங்கான ஒரு செயலில் இருந்து நம்ம முற்றிலுமாக நீங்கி இருக்கணும். இன்றைக்கி பல்வேறு தீய செயல்களில், தீய எண்ணங்களில் நம்ம குடிக்கொண்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். நாமெல்லாம் நிலையாக இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அதுதான் தப்பு. அதான் நம்ம நிறைய இடங்களில் நம்ம தப்பு பண்ணுறோம். அப்படி இப்படியேப்பட்ட சூழலில் நம்ம வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் மரணப்பிடியிலிருந்து தப்பித்து வாழ்கின்றோம், அவ்வளோதான் ஒழிய. ஆனால் நிரந்தரமாக தப்பிச்சிட முடியாது. நமக்கான கொடுப்பனையும் அந்த மாதிரி கிடையாது. இருக்கிற வரை நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதை நினைப்போம் அப்படின்ற ஒரு சிறு முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொண்டால் இந்த உலகம் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு சூழலை நமக்கு இந்த உலகம், இந்த இயற்கை நமக்கு பாதுகாத்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா இந்த உலகம் நிலையானது, நாம் நிலையற்றது. அதனால் நிலையான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நிலையற்ற ஒரு தன்மையில் நம்ம வாழ்ந்துகிட்டுருக்கோம். அதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லதை செஞ்சுட்டு தீங்கு எதுவும் பண்ணாமல் மன நிம்மதியோட, மன மகிழ்ச்சியோட போனால் நல்லா இருக்குங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. பிடிச்சதுன்னா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நன்றி, வணக்கம். அப்புறமே ரொம்ப நாளாக பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு கருத்தையும் கொண்டு வைக்கிறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால கிடைக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகலாமே, இந்த உலகத்திற்காகவும், இந்த மக்களுக்காகவும், இந்த மனிதர்களுக்காகவும். ஏதோ என்னால் முடிஞ்சது. நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.